ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. TNEAonline.org இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேங்க்ஸ்னு இருக்கும். அதுலேயே உங்களுக்கு எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே இருக்குது. முதல்ல அகாடமிக்கான ஜென்ரல் ரேங்க்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன, 200 மதிப்பெண்கள், அதாவது அக்ரிகேட்டர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க்கில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, கம்யூனிட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டாப்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பருக்கு நேராக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண், கட் ஆஃப் மதிப்பெண் இருக்குது, ஸோ எத்தனாவது ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கீங்க, எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சிடலாம். மொத்தமாக 5438 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் இருக்கவங்க ஒகேஷனல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் ஜென்டரில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்கள் ரேங்க் லிஸ்ட் என்ன, அதிலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் ஜென்ரல்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா, எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, ஜென்ரலில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க்கில் எவ்வளோ இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5ல ஒகேஷனல் எவ்வளோ, ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க்கை போனீங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க, கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் ரேங்க் லிஸ்ட் எனக்கு சரியாக தெரியல, நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா லாகின் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளை பண்ண சொல்ல எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, அதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்கள் லாகின் டீட்டெயில்ஸில் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டு உங்கள் கட் ஆஃப் மதிப்பெண் என்ன, ஜென்ரலில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்கள் ரேண்டம் நம்பர் என்ன, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ லாகின் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில் சர்ச் பண்ண முடியல அப்படின்றவங்க லாகின் பண்ணி கட் ஆஃப் மதிப்பெண், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இன்எலிஜிபிள் அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா ஸோ மேண்டடரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணல, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் 2-3 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி வந்து ப்ரூஃப் பண்ணல, அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யார் யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்றதுக்கான லிஸ்ட்டும் அந்த அப்ளிகேஷன் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் தாங்க அட்டன் பண்ண போகிறீங்க. அதுக்கான ஷெடியூல் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் TNEA 10KG ஷெடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸல், அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருக்குது அப்படின்னா 1/7/2026 6/7/2026 வரைக்கும் குறைகளை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக தெரிவிக்கலாங்க. மெயிலுக்கோ TFC சென்டரில் போயிட்டு கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம், ரேங்க் லிஸ்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, 13/7/2026 14/7/2026 வரைக்கும். அதாவது கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் நடக்க போகுது. 15/7/2026 18/7/2026 இந்த ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே ஜென்ரலுக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் நார்மலாக 27/2026 30/8/2026 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தவிர மற்றவங்க இருக்காங்க பாருங்கள். அகாடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல், 7 ரிசர்வேஷன், ஒகேஷன் எல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரிக்கான கவுன்சிலிங் எல்லாமே பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான ஷெடியூலுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடைபெற போது. எல்லா டைமிங் வரைக்கும், எத்தனாவது ரவுண்டில் இருக்கவங்க எப்போ ஜாயின் பண்ணணும் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதில் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ நீங்கள் 200 மதிப்பெண் இருக்கீங்க, அதாவது 200லேருந்து 179 இருக்கீங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் எண்ட் ஆகுது, ஸோ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ண போகிறீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒகேஷனுக்கு எப்போ நடக்க போகுது, நெக்ஸ்ட் நார்மல் ஜென்ரல் 7.5 ரிசர்வேஷனுக்கு எத்தனாவது மார்க்லேருந்து எத்தனாவது மார்க்குள்ளே இருக்கவங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு ஷெடியூலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தந்த நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங்கை ஆன்லைன் மூலமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இதை கொடுத்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.